ஹாய், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா கர்நாடகா ஸ்பெஷலில் அந்த ஸ்டைலில் புடலங்காய் கூட்டு. நம்ம கூட்டு ஒரு மாதிரி பண்ணுவோம், அவங்க கூட்டு ஒரு மாதிரி பண்ணுவாங்க. அந்த கூட்டை நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்றது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் புடலங்காய் இந்த மாதிரி நறுக்கி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து சிறுபருப்பு இருக்கு இல்லையா, சிறுபருப்பை வாஷ் பண்ணி நான் மஞ்சப்பொடி போட்டு வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு நம்ம கூட்டில் புளி தண்ணிலாம் விட மாட்டோம், புளி தண்ணி. அப்புறம் வந்து அரைக்கிறதுக்கு வந்து தேங்காய், சீரகம், பச்சை மிளகா, சரியா, தேவையான அளவு உப்பு. இது எப்போவுமே கர்நாடகா ஸ்பெஷல்னாலே கொஞ்சம் வெல்லம் இருக்கும். வெல்லத்தை நம்ம வந்து லாஸ்ட்டாக தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். இப்போ என்ன பண்ணியிருக்கேன், வாஷ் பண்ணி மஞ்சப்பொடி போட்டு வச்சுருக்கேன் சிறுபருப்பில். எப்போவுமே நீங்கள் எந்த பருப்பு நீங்கள் குக் பண்ணுறதுக்கு முன்னாலேயும் இந்த மாதிரி வாஷ் பண்ணி நல்ல தண்ணி விட்டு கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டிங்கன்னா குக்கிங் டைம் நம்மளுக்கு வந்து சேவ் ஆகும். எல்லாத்தையும் ரெடி பண்ணுறதுக்குள்ளே இதையும் வந்து ரெடி ஆகிடும், ஈஸியாக குக் ஆகிடும். ஸோ இப்போ நறுக்கி வச்சுருக்கேன் இல்லையா, இந்த சிறுபருப்பு, மஞ்சள் தூள், அதோடையே நான் வந்து நறுக்கி வச்ச புடலங்காவையும் போட்டுற போகிறேன். பருப்பு வெந்த ஒன்றா போடணுன்னு இல்லை, சிறுபருப்பு சீக்கிரமாகவே வெந்துடும். அதால் சிறுபருப்பு, மஞ்சப்பொடி, புடலங்காய், கொஞ்சம் தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி விடணும். ஏன்னா நம்ம அதுக்கப்புறம் வந்து புளி தண்ணி வேற விட போகிறோம். இதை போட்டுட்டு நெக்ஸ்ட் இப்போ அடுப்பை பற்ற வச்சுட்டு அதில் நம்ம வச்சிடலாம். அடுப்பை பற்ற வச்சுட்டேன். அடுப்பை பற்ற வச்சு இப்போ இதை வச்சுட்டேன். இதை வந்து என்ன பண்ண போகிறேன், ஒரு மூடி போட்டு மூடிட போகிறேன். அதுக்குள்ளே இது நல்லா குக் ஆகிடும். ஏன்னா புடலங்காவும் சீக்கிரம் குக் ஆகிடும், சிறுபருப்பும் நம்மளுக்கு வந்து சீக்கிரமாகவே குக் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் நம்ம ஆட் பண்ண போகிறோம். அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணலாம், பச்சை மிளகா, சீரகம், தேங்காய், மாற்றி சொல்லிட்டேன் ஃபஸ்ட்டு, தேங்காய், சீரகம், பச்சை மிளகா, இது எல்லாத்தையும் மூணுத்தையும் நம்ம அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். நெக்ஸ்ட்டு வந்து இது நல்லா வெந்துட்ட உடனே தான் நம்ம புளி தண்ணி ஆட் பண்ண போகிறோம். லாஸ்ட்டாக தான் கொஞ்சமாக வெல்லம் ஆட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு என்னென்ன வேணுன்றதை நம்ம அப்புறம் பார்க்கலாம். இது ஃபஸ்ட்டு வேகட்டும். இப்போது மூடியை போட்டு இதை வேக வச்சிடலாம். இது ஈஸியாக வெந்துடும். இது ஆக்சுவலி எல்லாருமே கேட்டிருக்காங்க, இது என்ன கண்டெய்னர் அப்படின்னு சொல்லிட்டு. இது டப்பர்வேரோட கண்டெய்னர். இது ஈஸியாக நம்ம குக் பண்ணலாம், ஸ்வீட் பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம். நம்ம எடுக்கும் போதும் லிட்டு வந்து சேஃபாக இருக்கும், நம்மளுக்கு கையில் ஆவி அடிக்காது, அவ்வளோ ஈஸியாக நம்மளுக்கு குக் ஆகும். இது இண்டக்ஷன் பேஸ் ப்ளஸ் நம்ம ஸ்டவ்லேயும் வச்சுக்கலாம். ரியலி ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஸ்டீம் பண்ணுறதுக்கு, குக் பண்ணுறதுக்கு, ஸ்வீட் பண்ணுறதுக்கு, எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நல்ல ப்ராடக்ட் இது. நான் நிறைய யூஸ் பண்ணிட்டுருக்கேன். டப்பர்வேர் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நான் நிறைய யூஸ் பண்ணுறேன். இதில் தான் வந்து இந்த மாதிரி இப்போ வந்து ஸ்டீம் பண்ண போகிறோம். ஓகேவா, இது ஸ்டீம் ஆகட்டும். அதுக்குள்ளே அதை அரைச்சி நம்ம எடுத்து ரெடியாக வச்சுக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா புடலங்காவும் சிறுபருப்பு, பைத்தம்பருப்பும் வெந்தாச்சு. இப்போ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம், கரைச்சி வச்சுருக்கேன் புளி தண்ணி விட போகிறோம். விட்டாச்சு. தேவையான அளவு உப்பு. ஏன்னா புடலங்காய்க்கு நிறைய உப்பு போட்டால் தாங்காது, உப்பு அதிகமாக காமிக்கும், அதெல்லாம் கம்மியாக போட்டுக்கோங்க. இது கொஞ்சம் நேரம் 2 நிமிஷம் இந்த புளியோட பச்சை நெடி போட்டோம், உப்பும் கரையிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச விழுது போட போகிறோம். அப்புறம் கொஞ்சமாக கர்நாடகாவோட ஸ்டைலில் கொஞ்சமாக வெல்லம் போட போகிறோம். இதை 2 நிமிஷம் கொதிக்கட்டும். இதை கொஞ்சம் மூடி வச்சிடலாம். 2 நிமிஷம் கொதிக்கட்டும். வாங்க எடுத்து பார்ப்போம். சூப்பர், நல்லா வெந்தாச்சு. பச்சை நெடியெல்லாம் போயாச்சு, புளியோட பச்சை நெடியெல்லாம் போயாச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, தேங்காய், சீரகம், பச்சை மிளகா, அந்த விழுதை இதில் வந்து நம்ம ஆட் பண்ணுவோம். இந்த பாத்திரத்தில் இருக்கிறத கொஞ்சமாக தண்ணி விட்டு விடுவோம். இப்போது நல்லா வந்து உங்களுக்கு அதை கொட்டிட்டு நம்ம நல்லா கலரிடணும். பார்க்கும்போதே நல்லா இருக்குல்ல. இப்போ இதில் கர்நாடகாவோட ஸ்பெஷல் என்ன ஆட் பண்ண போகிறோம், கொஞ்சமாக வெல்லம். ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ஃப்ளேவர். அவ்வளோதான். இது கொதிக்கட்டும். ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது. அதால் கொஞ்சமாக ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் ஹையில் வச்சுக்கோங்க. ஏன்னா அரைச்சி விட்டு ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது. அதால் கொஞ்சம் நேரம் ஹையில் வச்சுப்போம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஹையில் வச்சுருக்கோம்.
2 நிமிஷம் கொதிக்கட்டும். இதை மார்னிங் ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் நம்ம வச்சுக்கலாம், ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு கூட வச்சுக்கலாம். ஏன்னா புடலங்காயில் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்குது ஹெல்த்துக்கு. சிறுபருப்பு பார்த்திங்கன்னா அதுவும் குட் ஃபார் ஹெல்த், ரொம்ப ரொம்ப நல்லது. சிறுபருப்பும் சரி புடலங்காவும் சரி அவ்வளோ ஒரு நிறைய வந்து இதில் இருக்குது, மருத்துவத்தன்மைகள் நிறைய இருக்குது. இப்போ இது கொதிச்சாச்சு. இவ்வளோ நேரம் கொதிச்சா போதும். இதை பாருங்கள், நல்லா கொதிச்சாச்சா. நல்லா கொதிச்சாச்சு. அதை பாருங்கள், இந்த கொதி வந்தாலே போதும். நம்ம இதை எடுத்து இப்படி வச்சுருவோம். வச்சுட்டு இப்போ தாளிக்கிறதுக்கு ரெடி பண்ணுவோம். எந்த எண்ணெய் வேணாலும் விட்டுக்கோங்க. இதுக்கு கூட்டுக்கு கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் விட்டால் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு தேங்காய் எண்ணெய் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு இது காயட்டும். எண்ணெய் காஞ்சாச்சு. இதில் தேவையான அளவு கடுகு வெடிக்கட்டும். வெடித்தோடனே ஒரே ஒரு காஞ்ச மிளகா, கருவேப்பிலை. இந்த கடுகு எல்லாம் வெடித்தோடனே எடுத்து இப்படி வச்சுருவோம். வச்சுட்டு இப்போ நம்ம கூட்டு வச்சுருக்கோம் இல்லையா, அதை இப்படி எடுத்து வச்சுட்டு நம்ம தாளிச்சிருக்கோம் இல்லையா, அதை தூக்கி இதில் நம்ம கொட்டிடுவோம். கொட்டிட்டு கடைசியில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, பொடியாக நறுக்கி வச்சுருக்க கொத்தமல்லியை இது மேலே அப்படியே தூவிட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 2 மினிட்ஸ் கழித்து எடுக்கலாம். இந்த கொத்தமல்லியோட ஃப்ளேவர் அத்தனையும் அந்த கூட்டில் இறங்கும் போது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை நம்ம போட்டுட்டோம். இப்போ மூடி போட்டு நம்ம மூடி வச்சிடலாம் 2 நிமிஷம். அது பாருங்கள், மூடி போட்டு மூடி வச்சாச்சு. ஒரு 2 மினிட்ஸ் இருக்கட்டும். கேஸையும் ஆஃப் பண்ணிவிடுங்க. கேஸ் இருக்குல்லையா, ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான். இது 2 நிமிஷம் இருக்கட்டும், அப்புறம் நம்ம பார்க்கலாம். 2 மினிட்ஸ் ஆயாச்சு. இதை பாருங்கள், சூப்பராக புடலங்காய் கூட்டு ரெடி ஆயாச்சு. அருமையான கர்நாடகா ஸ்பெஷல் புடலங்காய் கூட்டு தயார். இதை நம்ம என்ன பண்ணுவோம், கொஞ்சமாக எடுத்து இந்த பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோமா. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனல் பத்மாஸ் ஆல் இன் ஆல் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் தம்பு போடுங்க. பாய், டேக் கேர். இதே மாதிரி ஒரு நல்ல ரெசிபியோட அடுத்த வ்ளாகில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.